எல்லா பிரச்சனைக்கும் காரணமே எங்க கூடவே தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சத்தீஸ்வரன்ற ஒரு சார். அவர் நாள் பூரா எங்க கூடயே தான் இருக்காரு. அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சது தான் என் பர்சனல் லைஃபு. இன்னைக்கு எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும், மனசாட்சின்னு ஒன்று இருந்தா. நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் நேரில் வர முடியல. ஏன்னா வணக்கம், நான் ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை அனுப்புகிறேன். ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகப்பனை காப்பாற்றுறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனோ ஒரு சின்ன தவறுகளோ அந்த பெண்ணு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா 1000 பேர் முன் அவளை குழி தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் அவ்வளோ நீதி தான் கொடுக்குது. ஸோ இதில் நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த தம்பி அஜித்குமார் மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன். அந்த எங்கள் கூடவே தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சத்தீஸ்வரன்ற ஒரு சார். அவர் நாள் பூரா எங்கள் கூடயே தான் இருக்காரு. அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது.